இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 16 அன்னைக்கு Iqoo z9xங்கிற ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ், இந்த ஃபோன் எங்கேருந்து வந்திருக்கு, எந்த பேக் பேனில் எங்கேருந்து மாற்றினாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் புதுசாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி லான்ச் ஆன Vivo T3X அப்படிங்கிற ஃபோனோட ரீபிராண்ட் பண்ண வெர்ஷன் தான் இது. ஸோ Vivo T3X வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு, இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசானுக்கு. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸும் கிடையாது, எக்ஸப்ட் பேக் பேனல். அதில் ஒரு டிசைன், அதில் வேறு மாதிரி டிசைன் இருக்குது, இதில் வேறு மாதிரி இந்த பேக் பேனலோட டிசைன் மட்டும் தான் வேறு. இது எல்லாமே கம்ப்ளீட்லி அதே ஸ்பெக்ஸ் தான், உள்ளே இருக்க OS மட்டும் சேஞ்ச் இருக்கும் கொஞ்சம். பட் எனக்கு என்னமோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது Vivo T3Xை விட இதில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் Vivo T3Xல இந்த ப்ரௌன் ஷேடில் ஒரு கலர் இருக்குது, அது வந்து நல்லா இருந்துச்சு. இதில் வந்து இந்த க்ரீன் கலர் நல்லா இருக்குது. மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது, ஒன்று க்ரீன் அண்ட் பிளாக். இந்த க்ரீன் கலரில் இந்த டெக்ஸ்சர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச்லாம் ஒரு சில ஃபோனில் ஆரம்பிக்குது, பட் இவங்க இதுக்கெலாம் போகாமல் எப்பயுமோ இருக்க இந்த டாட் நாட்ச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, பட் ஆப்வியஸாக சீப் ஃபீலிங் இருந்திருக்கும். ஏன்னா Iqoo Z9லேயே அந்த ஃபோனே பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நல்ல டிசைன் தான், பேக் பேன் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை பிடிக்கும் போதே எனக்கு என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணும்போது அதோட டிசைன் அப்படியே பேட்டர்ன் வந்து இங்கே கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து ஸ்பெக்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 128 சப்போர்ட் பண்ணுது, அண்ட் பீக் பிரைட்னஸ் 1000 nits அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் Iqoo சீரிஸில் 6000 mAh கொஞ்சம் ரேராக தான் வரும், எல்லா ஃபோன்லேயும் கிடைக்காது. பட் இதில் பட்ஜெட் ஃபோனுனால உங்களுக்கு பேட்டரி ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ 6000 mAh + 44 watts ஃபாஸ்ட் சார்ஜ் சொல்கிறாங்க. எத்தனை நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுது அதெல்லாம் மென்ஷன் பண்ண கிடையாது இப்போ வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் 2 கேமரா, 2லையும் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா உருப்படியான கேமரா. ஒன்று 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 மெகாபிக்சல் டிப் சென்சார் இருக்குது. இந்த 50 மெகாபிக்சலில் உங்களால் 4K 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 1080p வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா Android 14ல் வருது, FunTouch 14ஓட வருது அவுட் ஆஃப் த பாக்ஸ். அண்ட் இதோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4, 6, 8GB இந்த 3 வேரியண்ட்டில் வருது. பட் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்து 128 தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான். மேபி 256 வந்தாலும் வரலாம். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. மேக்ஸிமம் 128 இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கிடையாது, சைட் மவுண்டட் தான். அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 ஜாக் இன்னும் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, IP64 ரேட்டிங் இருக்குது, மற்றபடி இருக்க எல்லா சென்சார் இருக்குது, அண்ட் 5G சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் என்னவா இருக்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ Vivo T3X ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,500 செல் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக Iqoo விவோவோடலாம் அதிகமாக ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க, அதே செக்மெண்ட்டில் தான் இருக்கும். மேபி அதை விட கம்மியாக 13,000 12,500 இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸிங் அப்படி கூட லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நல்ல ஃபோன் தான், இதில் குறை சொல்கிறதுக்குலாம் இன்னும் இல்லை. பட் இதே செக்மெண்ட்டில் உங்களுக்கு MediaTekல இதை விட பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் இதே செக்மெண்ட்டில் எக்கச்சக்க ஃபோன்ஸ் நல்ல ஸ்பெக்ஸ்லேயே இப்போலாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நிறையா ரிவ்யூஸ்லாம் வரும், பொறுமையாக இருந்து பார்த்து வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றியான ஸ்பெசிஃபிகேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Smoke weed every day.